எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யன். நான் வெட்டிக்குளோ செங்கலடி. இப்போ சவுதியில் இருக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ரீடிங்குள்ளே வரக்குள்ள எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ரீடிங் என்றாலே என்னென்னு தெரியாத தான் வந்தேன் நான். பிறகு தான் இந்த யூடியூப் வீடியோ கொஞ்சம் பார்த்து ரேட் பண்ணி நிறைய லொஸ் பண்ணியிருக்கேன். லொஸ் பண்ண பிறகு இந்த ரீடிங்கே எனக்கு வேணாம், தேவையில்லைன்னு திரிக்கக்குள்ள தான் ஃபேஸ்புக்கில் பாயிண்டட் அகாடமி சொல்லி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்துச்சு. அதில் ஜாயின் பண்ணி அவங்க வெபினார் ஒன்று வச்சாங்க. அந்த வெபினாரில் கலந்து கொண்டேன். அந்த வெபினாரில் கலந்து கொண்டு ட்ரிப்ஸியர் ஒரு இன்டர்வியூ ஒன்று தந்தார். அந்த இன்டர்வியூவில் தெரிஞ்சது ட்ரிப்ஸியர் இந்த குந்தளவுக்கு அனுபவசாலின்னு சொல்லி. அந்த வெபினாரில் ஃபுல்லாக இருந்து அவங்களோட சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து அதுக்கு பிறகு இந்த பாயிண்டட் அகாடமி பற்றி நிறைய ஆராய்ச்சிங்க. 6 மாதமாக கொஞ்சம் நஞ்ச நாளில் 6 மாதமாக வச்சு ரிப்ஸியர் அவர் பைனான்ஸ் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி போட்டு அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ரு ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்த்து போட்டு தான் 14 பேஜில் ஸ்டூடெண்ட் ஆகணும் சேர்ந்தேன். இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. இப்போ என் கிளாஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. வேறு லெவல் டீச்சிங் ரிப்ஸியர் டீச்சிங் வேறு லெவல். என்ன நம்ம கேள்வி கேட்டாலும் நம்ம கேள்வி கேட்கதே இல்லை, சரி அதுக்கேற்ற கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தராது. திரும்பி கேட்பார், உங்களுக்கு விளங்கித்தா நல்ல ஒரு எளிமையாக படிச்சு தராரு சார். டீச்சிங் வேறு லெவல், நல்ல ஒரு நாலேஜ் உண்டு. நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கிளாஸில் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு 12 நாள் கூடுனா ஒரு 20 நாள் தான் படித்து தருவாங்க. படித்து தந்து போட்டு ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டரோ இல்லை எதையோ ஒன்று தந்து போட்டு அனுப்பிவிட்டுவாங்க ட்ரேடிங் பண்ண. இங்கே அப்படி இல்லை, நம்பிக்கையாக நீங்கள் யோசிக்காமல் பாயிண்டட் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். அந்தளவுக்கு வேறு லெவலில் படித்து தராங்க. உங்களுக்கு ரேடிங்ன்றா என்ன, கிரிப்டோ கரன்சின்றா என்ன, பிளாக் செயின் என்ன, எல்லாம் ட்ரேடிங்கில் பற்றி அடிப்படையான எல்லாத்தையும் தெளிவாக படித்து தராங்க. வேறு லெவலாக இருக்கு. அதே மாதிரி நான் சரண் சார் இவ்வளோத்தை சொல்லணும்னா, சரண் சாரும் சத்தியமாக வேறு லெவல். அவரோட டீச்சிங் வேறு லெவலாக தான் இருக்கு. சரண் சாரும் நல்லா தெளிவாக சொல்லி தருவார். கேட்பார், திரும்பி கேட்பாங்க, விளங்கித்தான்னு சொல்லி. நம்மளுக்கு விலங்கல்னு சொன்னால் அதை வேறு நம்மளுக்கு எப்படி விளங்கப்படுத்தணுமோ அந்தளவுக்கு விளங்கப்படுத்துவாங்க. நம்ம சரண் சார் வேறு லெவலும் மேலே நம்ம ஏதாச்சும் கேட்டு திரிக்கக்குள்ளே எனக்கு இப்படி தான் சார்ன்னு சொல்லி நம்மளை கேட்குறத டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை சொல்லுவார் சரண் சார் வேறு லெவல். ரிப்ஸியர் அதை விட வேறு லெவல். மேலே நான் இந்த இதில் பாயிண்டட் அகாடமியில் சேர்ந்ததில் நான் பெஸ்ட்டுக்கு பே பண்ணி தான் அந்த கிளாஸில் சேர்ந்தேன். அந்த பே பண்ணதுக்கான அமௌண்ட்டை அவங்க எப்போவே அந்த பாடத்தை அவங்க எப்போவே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஃப்ரீயாக தான் படிச்சு தராங்க. அப்போ அந்தளவுக்கு தான் இந்த அனுபவம் இருக்குது. அவங்களுக்கு நான் இன்னும் பே பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு தான் இந்த மைண்ட் செட் இருக்குது. அந்தளவுக்கு வேறு லெவலில் படித்து தராங்க. சாருக்கு பெரிய ஒரு நன்றி. இந்தளவுக்கு சைக்காலஜியை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, அந்தளவுக்கு சொல்லித்தராரு. அவர் சொல்லாத நினைக்கிறதையும் நம்ம அவர் சொல்கிறதுலேருந்து நம்மளுக்கு இப்போதைக்கு விளங்காது, பெஸ்ட்டுக்கு விளங்காது. 2-3 வீடியோ இந்த வீடியோவை 2-3 வாரம் பார்த்தோம்னா அவர் எப்படிலாம் சொல்கிறாரு, எப்படிலாம் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா விளங்கும். வேறு லெவல் சார். நன்றி உங்களுக்கு.